ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனோ ஜெமிகா டேஸ்டி சமையல். இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டு கேசரி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அது கல்யாண வீடுகள்லாம் செய்வாங்க. அந்த மாதிரி கேசரி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் அடுப்பில் ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த நெய் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 15-20 முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வர வரையும் நெய்யிலே வறுத்து விட்டுக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிறப்ப அடுத்து நம்ம கிஸ்மிஸ் பழம் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் வறுக்கிறப்ப அடுப்பை எப்போயுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா டக்குன்னு கருகிரும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். கிஸ்மிஸ் பழம் நல்லா உப்பி வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு உப்பி வரும், பலூன் மாதிரி. இந்த மாதிரி வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதை வறுபட்டுருச்சு, எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் அதே 1 ஸ்பூன் நெய்யில் நம்ம ரவையை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 2 கப் ரவை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 2 கப் ரவையை அந்த நெய்யிலே நல்லா வாசனை வர வரையும் நல்லா வறுத்துட்டுக்கோங்க. அடுப்பை ஹையில் வைக்காதீங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. வாசனை வர வரையும் நல்லா வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிரும் சீக்கிரம். நம்ம இப்படி வறுத்து செய்கிறனால கேசரி நல்லா வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் தட்டில். இப்போ அதே கடாயில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த கப்பில் தான் ரவை எடுத்தேன். இந்த கப்பில் 2 கப் நான் ரவை எடுத்தேன். 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி ஆட் பண்ணணும். நான் இன்றைக்கி 2 கப் ரவைக்கு 6 கப் தண்ணி ஆட் பண்ணணும். இப்போ நான் இதில் ஒரு 5 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அந்த 1 கப் தண்ணிக்கு பதிலாக நான் பால் ஆட் பண்ணுறேன். பால் ஆட் பண்ணுறனால கேசரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ரிச்சாக இருக்கும். அதுக்காண்டி தான் நான் பால் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பால் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாலை ஸ்கிப் பண்ணிவிட்டு 6 கப்பும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 5 கப் தண்ணி 1 கப் பால் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப்புக்கு 3 கப் தண்ணி ஆட் பண்ணணும். இப்போ இந்த பாலும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம இதில் ஒரு 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 கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணுறேன். இல்லை, ஒரு கரண்டி அப்படிங்கிறது ஒரு 3 டேபிள் ஸ்பூன். நான் ஒரு 1.25 கரண்டி ஆட் பண்ணுறேன். அதாவது ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு கரண்டி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்காண்டி நம்ம எண்ணெயும் நெய்யும் சேர்த்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா கேசரி 6 நாளும் கல் மாதிரி இல்லாமல் நல்லா உதிரியாகவே இருக்கும். அதுக்காண்டி தான் நம்ம எண்ணெயும் நெய்யும் ஆட் பண்ணுறோம். கல்யாண வீடுகளெல்லாம் இந்த மாதிரி தான் ஆட் பண்ணுவாங்க. அப்போ தான் கேசரி நல்லா உதிரியாகவும் இருக்கும். நீங்கள் நெய் மட்டும் ஆட் பண்ணிங்கனாலும் கேசரி ஆறுனதுக்கப்புறம் கல் மாதிரி இருக்கும். அதுக்காண்டி தான் நம்ம நெய்யும் எண்ணெயும் ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஊற்றிருக்க தண்ணி, நெய், எண்ணெய் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கொதிக்கணும். பாருங்கள், இந்தளவு நல்லா கொதிக்கணும். இப்போ கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதில் நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேசரி பவுடர் தான் ஆட் பண்ணுறேன், ஆரஞ்சு கலரு. அது ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஃபுட் கலர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குங்குமப்பூ கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கணும். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ரவையை ஆட் பண்ணணும். தண்ணி கொதிக்காமல் ரவையை ஆட் பண்ணோம்னா ரவை கட்டி கட்டியாக இருக்கும். அதனால தான் தண்ணி நல்லா கொதிக்க விட்டு ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி கொதிக்காமே ரவையை ஆட் பண்ணாதீங்க. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருந்துச்சு. அப்போ தான் நம்ம ரவை ஆட் பண்ணோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அடுப்பை எப்போவுமே ஹையில் வைக்காதீங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம 2 கப் ரவையும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஊற்றிருக்க தண்ணி நல்லா வற்றி ரவை வெந்து வரணும். அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
நம்ம வந்து அடுத்து உடனே வந்து சுகரை வந்து ஆட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ரவை வந்து வேகாது சுகர் ஆட் பண்ணிட்டிங்கன்னா. அதனால் வந்து ரவை நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சுகரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரவை தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இஞ்சுது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். தண்ணி வந்து நல்லா முழுசாக வற்றி நம்ம உப்புமா பதத்துக்கு வந்து வரணும் இந்த ரவை. பாருங்கள், நல்லா வந்து தண்ணி வந்து நல்லா வற்றிருச்சு, உப்புமா பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப் ரவைக்கு வந்து 1.25 கப் சுகர் வந்து ஆட் பண்ணுறேன். அப்போ 2 கப் ரவை நான் எடுத்திருக்கேன். 2 கப்புக்கு வந்து 2.5 கப் சுகர் வந்து ஆட் பண்ணுறேன். சுகர் ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. சுகரையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக வந்து கொட்டிடாதீங்க. மொத்தமாக கொட்டினாலும் அப்படியே கட்டி விட்டுரும். அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சுகர் ஆட் பண்ணிவிட்டு கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக வந்து இலகுன மாதிரி இருக்கும். அது வந்து சுகர் நல்லா மெல்ட் ஆகி வரனால அந்த தண்ணி வந்து நல்லா இஞ்சி அல்வா பதத்துக்கு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் வந்து ஏலக்காய் தூள் ஆட் பண்ணுறது வந்து ஸ்கிப் ஆயிருச்சு. அடுத்து நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து எல்லா பக்கமும் வந்து படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்க்குறனால கேசரி வந்து நல்லா வாசமாக இருக்கும். அதுக்காண்டி தான் வந்து ஏலக்காய் தூளை வந்து ஆட் பண்ணுறோம். பாருங்கள், நல்லா கலந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு கரண்டி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நெய் வந்து ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கேசரி வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் உங்களுக்கு தேவைக்கேற்ப வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெய் இவ்வளோ வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெய்யை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. பாருங்கள், நம்ம கரண்டியில் எடுத்து இப்படி போட்டோம்னா வந்து விழுகணும், அந்த அளவுக்கு வந்து இருக்கணும். இதுதான் பக்குவம். இப்போ நம்ம கேசரி வந்து ரெடி ஆயிருச்சு. அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். சர்விங் பிளேட்டுக்கு வந்து மாற்றியாச்சு. பாருங்கள், கேசரி வந்து எவ்வளோ அழகாக இருக்குது. கலரும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட்டும் வந்து நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கல்யாண வீடுகளில் கொடுக்குற மாதிரியே இருக்கும் இந்த கேசரி. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நீங்கள் எங்கள் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஜெனோ ஜெமிகா டேஸ்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி